சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கு இந்த நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக நமது மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் இன்று உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சத்துணவு அமைப்பாளர் அங்கன்வாடி அமைப்பாளருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவிட்டு இறுதியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். சுயம் அறக்கட்டளையின் பெயரில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மக்கள் நலனுக்காக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இன்றைக்கி அதில் வழக்கமாக எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாரும் செய்வதுண்டு. ஆனால் தகப்பனை இழந்த குடும்பத்திற்கு, அதிலும் குடிபோதையால் தகப்பனை இழந்த குடும்பத்திற்கு, குழந்தைகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 10,000 ரூபாய் 100 குடும்பத்திற்கு கொடுக்கிறார்கள். தன்னுடைய சொந்த செலவில் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். பிறகு தையல் எந்திரங்கள், ஆயுஷ்மான் பரத்திட்டங்கள், ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் போன்ற திட்டங்களை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த நிகழ்வில் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துறை தம்பி ரமேஷ், புரொஃப பேராசிரியர் கனக சபாபதி ஜி கே செல்வகுமார், ராயப்பன், பார்த்திபன் மற்றும் கிருஷ்ணசாமி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய பகுதி தலைவி பாலாம்பிகா உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி யார் சொல்லியிருக்கிறாங்க? முதலமைச்சருக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் இன்றைக்கி 313 தேர்தல் அறிக்கையின் 313 சொல்லப்பட்டது அவங்களுடைய காலமுறை ஊதியம், அவங்களுடைய பணிக்கொடை, அங்கே யாரால் இறந்து விட்டால் உடனடியாக 25,000 ரூபாய் கொடுப்பது போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர் செய்திருந்தார். இன்றைக்கி அவங்களாம் எதிர்த்து போராடுறாங்க. எதிர்த்து என்ன செய்கிறாங்க? போராடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் தன்னுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்யணும்னு சொன்னாங்க. 5 வருஷமாக இன்னும் செய்யலை. அவங்களும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? எதிர்த்து டாக்டர் ஜியாக போராட்டம்